பொதுவாக பேய் படம்னாலே செத்து போனவங்க ஆவியா வந்து பழிவாங்கிறது தான் கதையாக இருக்கும். இந்த படத்துலையும் இவங்க தான் பேய், இவங்களுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாம் ஒரு கணக்கு போடுவோம். ஆனால் அங்கே தாங்க ட்விஸ்டே இருக்குது. கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு சம்பவம் நீங்கள் என்னதான் தலைகளாக நின்று யோசிச்சாலும் கண்டிப்பாக உங்களால் கணிக்கவே முடியாதுங்க. இப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த படத்துலையும் செஞ்சுருக்காங்க. இந்த கதையை கேட்கும்போதே நான் நினச்சேன்டா இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணியிருந்தா நீங்கள் வேற லெவல் தாங்க. அப்படி யாரெல்லாம் கரெக்டாக கணிச்சிங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து அட்டண்டன்ஸ் போடுங்க. இல்லை நான் வேற ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னாலும் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டுமே. சரி, இந்த படத்தோட முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்கில் சென்னையில் இருக்கிற ஒரு வாடகை வீட்டை காட்டுறாங்க. அங்கே 3 பசங்க தங்கியிருக்காங்க. அதில் ஒருத்தன் ஹாலில் உட்காந்து டிவியில் அப்படி போடு பாட்டை வெறித்தனமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் பெட்ரூமில் அமைதியாக புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ 3ஆவதா ஒரு பையன் வராங்க. அவன் செம காண்டோட வீட்டுக்குள்ளே வரான். அவன் வந்த உடனே இந்த டிவி பார்த்துட்டு இருந்தவன் ஆரம்பிச்சான் பாருங்க ஒரு பஞ்சாயத்தை. நான் தான் அப்பவே சொன்னேன்லடா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, இப்போ பாரு தனியாக போய் அசிங்கப்பட்டுட்டு வந்து நிற்கிற அப்படின்னு ஏதோ ஒரு மேட்டரை வச்சு அவனை வாரிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வெளியில் இருந்தவன் நீ என்னையே கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி நேராக கிச்சனுக்குள்ளே போய் தோசைக்கல்லை எடுத்துகிட்டு வந்து அவன் மண்டையிலே ஒரே போடுங்க. அவன் ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுறான். இந்த சத்தத்தை கேட்டு பெட்ரூமில் புக் படிச்சுட்டு இருந்தவன் பதறி போய் ஹாலுக்கு வராங்க. யாரா அவன் தலையில் தோசைக்கல்ல வச்சது அப்படின்னு சொல்லி அவன் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஆள் கேப் விடாமல் கத்தி எடுத்துகிட்டு வந்து அவன் கழுத்துலேயே ஒரே குத்து. அவனும் க்ளோஸுங்க. ஒரே வீட்டுக்குள்ளே 2 ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு தள்ளிட்டான் இவன். ஆனால் இதோட அவன் நிறுத்தலைங்க. சாட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரோட பாடி மேலையும் பெட்ரோலை ஊற்றி எரிக்க பார்க்கான். ஆனால் அங்கே தாங்க ட்விஸ்டே இருக்குது. என்ன வெறியில் இருந்தானோ தெரியலங்க, தான் மேலேயும் பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு தீயை வச்சுக்கிட்டு அவனும் செத்து போகிறாங்க. ஒரே சீனில் 3 பேருமே இப்போ காலி ஆகிட்டாங்க. அப்படியே கட் பண்ணான். விடிஞ்சதும் அந்த வீட்டுக்கு பால் போடுற பையன் வராங்க. உள்ளே போய் பார்த்தா டெட் பாடி இருக்கு. பதறி போய் அவன் போலீஸ் அலர்ட் பண்ண ஸ்பாட்டுக்கு வராரு நம்ம இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர். போலீஸ் டீம் உள்ளே போய் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தாங்க அங்கே தான் கதையே ஆரம்பிக்குது. நாம் என்ன நினச்சோம், அந்த 3 பசங்களோட டெட் பாடி தான் உள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சோம்ல. ஆனால் அங்கே தாங்க பெரிய ட்விஸ்டே. உள்ள அந்த 3 பேரோட டெட் பாடியே கிடையாதுங்க. அதுக்கு பதிலாக புதுசாக வேற யாரோ 2 பேர் செத்து கிடக்குறானுங்க. நாம தாங்க தப்பு கணக்கு போட்டோம். அந்த 3 பசங்க செத்தது பல வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கதை ப்ரெசண்ட்டுக்கு வருதுங்க. பல வருஷம் கழிச்சு அதே சாபக்காடான வீட்டில் மறுபடியும் 2 டெட் பாடி கிடைக்குது. அதில் ஒரு பாடி அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரோடையதுங்க. இன்னொரு பாடி அந்த வீட்டுக்கு புதுசாக கூடி வந்த ஒருத்தனுடையது. நம்ம இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் உள்ளே வந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாருங்க. ஹவுஸ் ஓனர் பாடியை செக் பண்ணி பார்த்தா அவருக்கு பயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருக்காருன்னு தெரியுது. ஆனால் அந்த புதுசாக வந்தவன் பாடியை பார்த்தா அங்கே தாங்க கொடூரமே நடந்திருக்கு. எவனோ ஒருத்தன் அவன் நெஞ்ச அப்படியே கிழிச்சு கத்தியை உள்ளே இறக்கி வெறித்தனமாக கொலை பண்ணியிருக்கான். இப்போ பாலச்சந்தர் விசாரணை இன்னும் தீவிரமாக்குறாருங்க. அப்போதாங்க தெரிய வருது அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னு. அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே சீனில் போலீஸ் பாலச்சந்தர் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த நெஞ்சு கிழிக்கப்பட்டு செத்து கிடக்கிற வாடகைக்காரனோட பாடியை செக் பண்ணுறாரு. நாமளும் அவன் செத்துட்டான் தானே நினச்சோம். ஆனால் அங்கே தாங்க ஒரு தரமான அதிர்ச்சி வைத்தியம் நமக்கு கொடுக்குறாங்க. திடீர்னு அந்த டெட் பாடி கண்ணை முழிச்சு பாலச்சந்தர் சட்டையை பிடிச்சி இங்கே இருக்காதீங்க, உடனே இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக கத்திட்டு மறுபடியும் பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. சுற்றி நின்ன போலீஸ் எல்லாமே ஷாக் ஆகி, யோ இவன் செத்துட்டான்னு சொன்னீங்க ஆனால் உயிரோட இருக்காயா, முதல்ல இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி பதறி போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹவுஸ் ஓனர் என்னவோ கன்ஃபார்மாக ஹார்ட் அட்டாக்ல தாங்க காலியாக இருக்காரு. ஆனால் இங்கே தான் நம்ம இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தருக்கு மண்டே வெடிக்கிற அளவுக்கு ஒரு டவுட் ஒன்று வருது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு புது பையன், அவனுக்கும் போலீஸுக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாதுங்க. ஆனால் அவன் எப்படி கரெக்டாக பாலச்சந்தர்னு பேரை சொல்லி கூப்பிட்டான். அது மட்டும் இல்லாமல் உடனே இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவன் எச்சரிச்சான் அப்படிங்கிற மாதிரி பாலச்சந்தருக்கு ஒரே குழப்பங்க. டேய் அவனுக்கு என் பேர் எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ளே பயங்கரமான ஓட்டம் அவருக்கு ஓட ஆரம்பிச்சுது. ஒரு பக்கம் ஹவுஸ் ஓனர் பாடி பிணவரைக்கு போக, இன்னொரு பக்கம் சகாம தப்பிச்சு அந்த பையன் ஐசியூவில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பாலச்சந்தர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ கதை அப்படியே 1 மாதம் பின்னாடி போகுதுங்க. நம்ம கதையோட ஹீரோ விக்கி புதுசாக வேலை கிடச்சி சென்னைக்கு போகிறான். வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடாக தேடுறாங்க. ஆனால் சென்னையில் அவ்வளோ சீக்கிரம் வீடு கிடச்சிருமா என்ன? தேடி தேடி டயர்டானவனுக்கு கடைசியாக ஒரு வீடு அமையுது. வீட்டை பார்த்த உடனே விக்கிக்கு பிடிச்சி போகுதுங்க. நேராக ஹவுஸ் ஓனர் கிட்ட போய், சார் நான் இங்கே ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டேன், ஒரு 3 மாதம் தான் தங்குவேன் அப்படின்னு அட்வான்ஸ் பேசி டீலை முடிக்கிறாங்க. விக்கி எவ்வளோ ஓப்பனாக பேச அந்த உண்மைத்தன்மை நம்ம ஹவுஸ் ஓனருக்கு ரொம்பவே பிடிச்சி போகுதுங்க. உடனே ஓனரும் நீ எவ்வளோ உண்மையாக இருக்கியோ அதே மாதிரி நானும் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இந்த வீட்டில் பல மாதத்துக்கு முன்னாடி 3 பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வாடகைக்கு வந்தாங்க. ஆனால் இந்த வீட்டில் பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அலறி அடிச்சு ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹவுஸ் ஓனரும் விக்கி கிட்ட சொல்றாருங்க. ஆனால் நம்ம விக்கி யாரு, அஞ்சா நெஞ்சனாச்சே, நாம தங்குறதே 3 மாசம் தான். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த பேய் பிசாசு மேலே எல்லாம் நம்பிக்கையே கிடையாது.
அதனால நோ ப்ராப்ளம் சார், நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா கிரீன் சிக்னல் காட்டிடுறாங்க. ரெண்டு பேருமே எந்த ஒளியுமுறையும் இல்லாம பேசினதுனால ஓனருக்கும் விக்கிக்கும் நடுவில் ஒரு செம பாண்டிங் ஃபார்ம் ஆயிடுதுங்க. விக்கியும் அவனோட திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள கெத்தா ஷிஃப்ட் ஆகுறான். அதே மாதிரி விக்கிக்கு சென்னையில் ஒரு நல்ல வேலையும் கிடச்சிருச்சுங்க. அவனும் டெய்லி ஆஃபீஸுக்கு போய் செட்டில் ஆகிடுறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது தாங்க நம்ம ஹவுஸ் ஓனரோட கஷ்டம் விக்கிக்கு தெரிய வருது. ஹவுஸ் ஓனர் ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்காருங்க. அந்த கடனையெல்லாம் அடைக்கணும்னா இப்போ விக்கி தங்கியிருக்கானே அந்த சென்னை வீட்டை விற்றா மட்டும்தாங்க முடியும். ஓனரும் எவனாவது இந்த வீட்டை வாங்க மாட்டானா அப்படின்னு சொல்லி வழி மேலே வெளி வச்சு வெயிட் பண்ணுறாரு. ஆனால் ஊருக்குள்ளே தான் இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. அதனால எவனுமே அந்த பக்கம் தலை வச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ விக்கி இந்த வீட்டில் ஒரு 3 மாதம் பயமில்லாமல் தங்கிட்டான் அப்படின்னா பாத்தியா இந்த வீட்டில் பேய் பிசாசுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஊரை நம்ப வச்சு வீட்டை ஈஸியாக வித்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓனர் ஒரு கணக்கு போடுறாரு. ஹவுஸ் ஓனரோட இந்த மொத்த நிலைமையும் விக்கிக்கு தெரிய வருது. நம்ம விக்கி ஒரு ஐடி கம்பெனி ஊழியராச்சு இல்லை, அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது, அதே மாதிரி ஆஃபீஸ் போகிற ஆப்ஷனும் இருக்குங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு ஆஃபீஸ் போய் வேலை பார்க்க பெருசாக இஷ்டம் இல்லை. அதனால் நம்ம பேசாமல் இந்த வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. அப்படி ஒரு நாள் நைட்டு நம்ம விக்கி வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு எங்கிருந்தோ ஒரு விசித்திரமான சத்தம் கேட்குதுங்க. கட் பண்ணா கிச்சனில் இருந்த அந்த தோசைகள் தானாவே டமால்னு கீழே விழுதுங்க. நம்ம விக்கியும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி ஏதோ எலி தள்ளி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருசாக கண்டுக்கல. அடுத்த செகண்ட் அங்கே அடுக்கி வச்சிருந்த ஏகப்பட்ட புக்ஸில் இருந்து ஒரே ஒரு புக் மட்டும் தனியாக வந்து பொத்துன்னு கீழே விழுதுங்க. அப்போவும் நம்ம ஆள் அசால்ட்டா எல்லாம் எதர்ச்சியாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்க போகிறான். நைட் டைமில் நம்ம விக்கி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக அந்த நடுராத்திரி நேரத்தில் ஹாலில் இருக்கிற டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகி அப்படி போடு பாட்டு வெறித்தனமாக ப்ளே ஆகுதுங்க. சத்தத்தை கேட்டு முழிச்ச விக்கி ஹாலுக்கு வந்து பார்க்குறான். டேய் நைட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு தான்டா தூங்க போனோம், இதை யாரா ஆன் பண்ணா அப்படின்னு சொல்லி அவனுக்கு லைட்டாக குழப்பம் ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ தப்பாக நடக்குதுன்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குதுங்க. ஆனால் கொடுமை என்னன்னா இது ஒரு நாள் 2 நாள் நடந்தால் பரவாயில்ல, தினமும் நைட் ஆனால் இதே மேஜிக் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. தோசைக்கல் விழுது, புக்கு விழுது, டிவி ஆன் ஆகி பாட்டு ஓடுது. இதனால் செம கடுப்பான நம்ம விக்கி இதை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு வெறித்தனமான முடிவை எடுக்க ஆரம்பிக்கிறான். டிவி கனெக்ஷன்ல இருந்தா அதனடா பாட்டு ஓடும் அப்படின்னு சொல்லி டிவியோட உயரம் மொத்தமா பிடுங்கி அதை அப்படியே சுருட்டி ஹாலோட ஒரு ஓரமா தூக்கி போட்டுட்டாங்க. அதோட நிறுத்தாம டெய்லி அடம் பிடிச்சு கீழே விழுகிற அந்த தோசைக்களையும் புக்கையும் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே நல்லா குழி தோண்டி புதைச்சே வச்சுட்டாங்க. இனிமே எவன் வர்றான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கெத்தா போய் தூங்கவும் செய்யறான். ஆனா அங்கதாங்க அந்த அமானுஷம் மரண பயத்தை காட்டுது. கரெக்டா அதே நடுராத்திரி டைம் விக்கி முழிச்சு பாக்குறாங்க. சுவர் ஓரத்தில் ஒயரே இல்லாமல் பவர் கனெக்ஷனே இல்லாமல் தனியாக கிடக்கிற அந்த டிவிலேருந்து மறுபடியும் அப்படி போடு பாட்டு வெறித்தனமாக அலறுதுங்க. விக்கிக்கு அங்கேயே பாதி உயிர் போயிடுச்சு. சரி டிவி தான் இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அங்கே தாங்க அவனுக்கு அடுத்த மரண பயமே ஸ்டார்ட் ஆகுது. அவன் வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சானே அந்த தோசைக்கல்லும் புக்கும் இப்போ அப்படி அசால்ட்டா ஹாலுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கு. டேய் புதைச்ச பொருள் எப்படிடா உள்ளே வந்துச்சு, பவர் இல்லாமல் எப்படிடா டிவி ஓடுது அப்படின்னு சொல்லி தக்காளி தலைவனுக்கு எதுவுமே புரியல. அப்போ தான் நம்ம ஆளு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான அமானுஷ்ய விஷயம் இருக்கு அப்படிங்கிறது. அது வரைக்கும் எனக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்காது, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருந்த விக்கி இனிமே இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்டா, நான் ஆஃபீஸே கதின்னு அங்கேயே கிடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேக்கை தூக்கிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம விக்கி இப்போ 24 மணி நேரமும் ஆஃபீஸில் தாங்க கிடக்கிறான். வீட்டுக்குள்ள கால் வைக்கவே அவனுக்கு மரண பயமா இருக்கு. இதனால ஒழுங்கா தூக்கமே இல்லாம நாளுக்கு நாள் பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிட்டு இருக்கான். இங்க தான் நமக்கெல்லாம் ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடுங்க. யோ விக்கி அந்த வீட்டில் தானடா பிரச்சனை, பேசாம வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாச்சும் ஓடி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி விக்கியும் நினைக்கத்தாங்க செய்யறான். ஆனா அங்கதான் ஒரு சென்டிமெண்ட் லாக் விழுது. நம்ம ஹவுஸ் ஓனருக்கு கடன் பிரச்சனை கழுத்து நெரிக்குது இல்ல, விக்கி இந்த வீட்டை விட்டுட்டு ஓடிட்டா அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் எவனுமே அதை வாங்க மாட்டான். அதனால தன்னோட லைஃப் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு ஹெல்ப் பண்ண அந்த நல்ல மனுஷன் ஹவுஸ் ஓனருக்கு நம்ம கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். பேசினபடி ஒரு 3 மாசம் இந்த வீட்டில் இருந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே நடக்கிற எல்லா அமானுஷத்தையும் சகிச்சுக்கிட்டு தினம் தினம் மரண பயத்தோடவே வாழ ஆரம்பிக்கிறான். ஆனா விக்கி ஓனருக்கு பாவம் பார்த்தா பேய் இவனுக்கு ஆப்பு வைக்குதுங்க. தினமும் நைட் ஆனா அதே டார்ச்சர் ரிப்பீட் ஆகுது. அவன் தூங்க போறப்ப எல்லாம் ஒரு பக்கம் அந்த தோசைக்கல்லு சத்தம், இன்னொரு பக்கம் புக் விழுற சத்தம். இது பத்தாதுன்னு டிவியில அப்படி போடு பாட்டு வேற வெறித்தனமா அலறுதுங்க. இதனால விக்கியால ஒரு சொட்டு கூட தூங்க முடியல. மனுஷன் செம டிஸ்டர்ப் ஆகி மெண்டலாவே உடைய ஆரம்பிக்கிறாங்க. ஒருவித குழப்பத்தில் இருக்கிற விக்கி நிஜமாவே இந்த வீட்டில் 3 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல போட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கதான் அவனுக்கு பெரிய இடியே விழுது. கூகுளில் அதே நியூஸ் அப்படியே வருதுங்க. அப்போ அந்த 3 பேரோட ஆவி இன்னும் இந்த வீட்டுக்குள்ள தான் சுத்துது, அவங்க தான் நம்மளை தூங்க விடாம டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி விக்கி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு பக்கம் இதெல்லாம் நம்ம மனப்பிரமையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட் ஆகி மைண்டை காம் பண்ண ஒரு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி டேப்லெட்லாம் வாங்கி போடுறாங்க. ஆனா என்ன பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. தினமும் நைட் ஆனா அதே தோசைக்கல் அதே அப்படி போடு பாட்டு டார்ச்சர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. விக்கிக்கு மொத்தமா வெறி ஏறிடுதுங்க.
ஒரு கட்டத்துல முடிவு பண்றான், வீட்டுக்குள்ள தூங்குனா தானே பேய் டார்ச்சர் பண்ணுது, இன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க கிளம்பி போறாங்க. அங்க போனா அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணு தனியா உட்காந்து ஏதோ ஒரு நினைப்புல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. விக்கி அங்க பாயை விரிச்சு படுக்கலான்னு போகும்போது அந்த பொண்ணு இவனையே பார்த்து, ஏன் விக்கி நீங்க ஏன் இவ்வளோ டயர்டா இருக்கீங்க, ஒழுங்காவே தூங்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆளு என்ன பண்றதுன்னு தெரியாம, அதெல்லாம் ஒண்ணுமில்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். எங்க அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் ஃபீல் பண்ண, அப்படியா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம விக்கி கேட்குறாங்க. அப்போதான் அந்த பொண்ணு அந்த அதிர்ச்சியான ஃப்ளாஷ்பேக்கை சொல்றா. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் 3 பசங்க தங்கியிருந்தாங்க விக்கி. அதில் ஒரு பையன் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணான். ஆனால் எனக்கு அவனை பிடிக்கல, நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். அந்த ஒரு சோகத்தில் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இவனையும் வச்சு செம்மையாக கலாய்ச்சிருக்காங்க. அதில் வெறிச்சோடி போன அந்த பையன் தன்னைத்தானே கலாய்ச்ச அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையும் கொன்னுட்டு தானும் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுதுங்க. அந்த 3 பேரோட சாவுக்கு பின்னாடி இன்டைரக்டா இந்த பொண்ணு தாங்க காரணமா இருந்திருக்கு. அதனால தான் ஹவுஸ் ஓனர் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவகிட்ட பேசாமலே பழி வாங்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, விக்கி இங்க தங்குறதால தான் அவங்க அப்பா கடனை அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியா இருக்காருன்னு. எப்படியாச்சும் இந்த வீடு வித்துட்டா எங்க அப்பாவோட கஷ்டமும் தீரும், எங்களோட சாபமும் முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்ச அந்த பொண்ணு, சரி விக்கி நீங்க தூங்குங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அந்த பொண்ணு கிளம்பி போனதுமே நம்ம விக்கி கீழே வந்து வீட்டை நல்லா பூட்டிட்டு சாவியை எடுத்துட்டு மறுபடியும் மொட்டை மாடிக்க போயிடுறாங்க. எதுக்கும் பாதுகாப்புக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி சாவியை தலகாணிக்கு அடியில பத்திரமா வச்சுட்டு நிம்மதியா தூங்குறான். ஆனா மறுநாள் காலையில விக்கியை முழிச்சு பார்க்கும்போது தாங்க அந்த மரண ட்விஸ்ட் வருது. தலைவன் மொட்டை மாடியில இல்லைங்க, வீட்டுக்குள்ள இருக்க தான் பெட்ரூம்ல படுத்து கிடக்குறான். டேய் நைட்டு மொட்டை மாடியில தானடா படுத்தோம், எப்படிடா வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே புரியல. பயந்து போய் தலகாணிக்கு அடியில கையை விட்டு பார்த்தா சாவி அங்கதாங்க பத்திரமா இருக்கு. சாவியும் நம்ம கிட்ட தான் இருக்கு, பூட்டின கதவும் அப்படியே தான் இருக்கு. அப்புறம் எப்படா நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லி விக்கிக்கு சுத்தமா மைண்டு பிளாக் ஆயிடுச்சுங்க. இப்போ விக்கி டோட்டலா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, ஒன்று நமக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருக்கணும், இல்லை அந்த 3 பேய் நம்மளை வச்சு வெறித்தனமா ஃபுட்பால் விளையாடுது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஹவுஸ் ஓனருக்கு ஒரு வழியா உண்மை தெரிய வருதுங்க. இந்த விக்கி பையன் நமக்காகத்தானே தான் உயிரை பணைய வச்சு அந்த வீட்டில் தங்கியிருக்கான். ஆனா அவனால ஒரு சொட்டு கூட தூங்க முடியலையே, தினமும் நரக வேதனையை அனுபவிச்சு தனக்குத்தானே வருத்திக்கிறானே அப்படின்னு சொல்லி ஓனர் மனசு உருகி போறாருங்க. தலைவன் நேரா விக்கி கிட்ட வந்து பேசுறாரு, தம்பி நீ எதுக்கும் பயப்படாதப்பா, உனக்கு அங்கே ஏதோ தப்பா நடக்குதுன்னு எனக்கு புரியுது, எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா பேசுறாருங்க. தம்பி எனக்கு நல்லாவே தெரியும் நீ அங்க பேய் பிசாசு இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுற, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் பேயே கிடையாது. உனக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லு, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு உன் கூட நான் வந்து தங்குறேன், அந்த பேய் என்னதான் பண்ணுதுன்னு 2 பேரும் சேர்ந்து ஒரு கை பார்த்துவோம் அப்படின்னு சொல்லி ஓனர் கெத்தா சவால் விடுறாருங்க. விக்கியும் ஓகே சொல்ல அன்னைக்கு நைட்டு 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள ஒன்னா இறங்குறாங்க. அப்பதாங்க தெரியுது நம்ம விக்கிக்கும் ஓனருக்கும் சரக்கடிக்கிற பழக்கம் காமனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்னங்க சும்மா உட்காந்தா பேய் பயம் வரும், லைட்டா சேஸ் பண்ணிக்கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிராண்டட் ஓப்பன் பண்ணி வெறித்தனமா ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போதை தலைக்கேறின உடனே நம்ம ஹவுஸ் ஓனர் அங்கே டோப்புன்னு விழுந்து மட்டையாயிடுறாருங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம விக்கிக்கு எவ்வளோ அடிச்சும் போதை ஏறல, ஏன்னா பயம் அப்படிங்க. கரெக்டா அந்த டைம்ல பெட்ரூம்குள்ள ஏதோ ஒரு விசித்திரமான விஷயத்த விக்கி பார்க்கறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு உச்சி குடுமி அப்படியே ஆடி போயிடுச்சுங்க. பதறி போய் ஓனர் கிட்ட ஓடி வந்து, யோ ஓனர் சார் எழுந்திரிங்க சார் அப்படின்னு போட்டு உழுக்குறான். ஆனா மனுஷன் மரண போதையில இருக்கிறதுனால அசைவற்று அப்படியே கிடக்குறாருங்க. அங்க பார்த்த விஷயத்த வச்சு விக்கிக்கு தூக்கி வாரி போடுது. பாவிங்களா எங்கேடா நான் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அங்க அந்த இறந்து போன 3 பேரோட ஆவிகளும் அப்படியே நின்றுகிட்டு இருக்குங்க. ஆனா அதை விட ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, அங்க இருக்கிற பெட்ரூம்ல நம்ம விக்கி ஏற்கனவே இறந்து போய் சடலமா கிடக்குறான். அந்த 3 பேயும் அவனோட டெட் பாடியை சுத்தி தாங்க நின்றுகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே விக்கிக்கு டோட்டலா மென்டல் ஆயிடுதுங்க. டேய் நான் இன்னும் சாகலடா, ஏதோ இங்க தான் உயிரோட இருக்கேன், நீங்க என்ன சாகடிக்க தானே பிளான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி, என்ன கொலை பண்ண நீங்க யாருடா, நானே சாகடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெறி ஏறி கத்துறான். அப்படியே பக்கத்துல இருந்த ஒரு கண்ணாடி பாட்டில டமால்னு உடைச்சி அதுல இருந்த ஒரு கூர்மையான துண்டை எடுத்து தான் நெஞ்சில வச்சு சரக்குன்னு கிழிச்சிடுறாங்க. ரத்தம் அப்படியே பீச்சிக்கிட்டு அடிக்க நம்ம விக்கியும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப மறுநாள் விடியுதுங்க. அந்த வீட்டுக்குள்ள 2 பேர் பிணமா கிடக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரியுது. உடனே நம்ம போலீஸ் அதிகாரி பாலச்சந்திரன் ஸ்பாட்டுக்கு கெத்தா என்ட்ரி ஆகி விசாரணையை ஆரம்பிக்கிறார். செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹவுஸ் ஓனர் அன்னைக்கு நைட் ஓவரா சரக்கடிச்சதுல ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே ஸ்பாட் அவுட் ஆயிட்டாருங்க. ஆனா நம்ம விக்கி பையன் கண்ணாடி பாட்டிலால நெஞ்ச கிழிச்சும் சாபு அவனுக்கு வரலங்க. இன்னும் அவனுக்கு மூச்சு இருக்குன்னு சொல்லி அவனை பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இப்படி ஒரு பயங்கரமான வேட்டை தாங்க அந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. ஆனா கேஸை விசாரிக்கிற அந்த பாலச்சந்திரன் போலீஸுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. அவரும் வேற லெவல்ல யோசிச்சு ஒரு பாயிண்ட் அப்படிக்கிறாரு. சரி எப்பா பேய் பிசாசு வந்துதான் அவங்கள மிரட்டி சாவடிச்சதுன்னே வச்சுப்போம், ஆனா அந்த விக்கி பையனுக்கு மட்டும் எப்படிடா என் பேரு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் குழம்பி போய் நிக்கிறாருங்க. அதுவும் அந்த விக்கி பையன் சாதாரணமா அவர் பேரை சொல்லலைங்க,
ஹாஸ்பிட்டல் பெட்டில் கிடந்துக்கிட்டு, பாலச்சந்தர் சார் உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, இப்போவே அங்கிருந்து ஓடுடுங்க அப்படிங்கிற மாதிரி மரண பயத்தில் அலறி இருக்கான். நான் எதுக்கடா அங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு ஒரே குழப்பம், செம டென்ஷன் வேறையா. ஆனால் இந்த பரபரப்புக்கு நடுவில் அந்த போலீஸ்காரர் ஒரு பயங்கரமான விஷயத்த நோட் பண்ண மறந்துட்டாருங்க. எல்லாத்தையுமே விசாரிச்ச நாம அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணை மட்டும் இன்னும் விசாரிக்கவே இல்லையே, அவ தான் இப்போ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உண்மையை கேட்கறதுக்காக மறுபடியும் அந்த பேய் வீட்டுக்கே வராருங்க. உள்ள போய் பார்த்தா வீடு அப்படியே வெறிச்சோடி கிடக்கு, யாருமே இல்லைங்க. அவரும் அஞ்சலி அஞ்சலி அப்படின்னு கத்தி பார்க்குறாரு, ஒரு சத்தமும் இல்லைங்க. சரிடான அங்கே இருக்கிற ஒரு டிராயரை இழுத்து தேடும்போது தான் அங்கே தாங்க அவரோட மொத்த ரத்தமும் உரையிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அந்த டிராயருக்குள்ள பழைய நியூஸ் பேப்பர் ஒரு டைரியும் இருக்குங்க. அதை எடுத்து பார்த்தா இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு இளம் பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸ் பேப்பரில் அச்சா இருக்கிற ஒரு ஃபோட்டோ அது வேற யாருமே இல்லைங்க, நம்ம விக்கி கிட்ட அன்னைக்கு நைட்டு மொட்டை மாடியில் பேசிச்சே அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணு அஞ்சலி தாங்க. டேய், இது எப்படிடா உண்மையாக இருக்க முடியும்? 4 நாளைக்கு முன்னாடி கூட நான் அந்த பொண்ணை நேரில் பார்த்துருக்கேனே, அப்போ நான் பார்த்தது நிஜமா, இப்போ இல்லை இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற மரண செய்தி நிஜமா அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் போலீஸ்க்கு மண்டை வெடிச்சிரும் போலயே இருக்குங்க. அப்படியே தேடும்போது தான் அந்த ட்ரையலுக்குள்ள ஒரு லெட்டரும் சிக்குதுங்க. அதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சதும் தாங்க அந்த பொண்ணோட தற்கொலைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணமே வெளியே வருது. நாம எல்லாருமே அந்த 3 பசங்க செத்தது தான் ஃபர்ஸ்ட்னு நினைச்சோம். ஆனா அதுக்கும் பல மாசங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு பையன் இருந்திருக்காங்க. அந்த பையனும் இந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணும் அஞ்சலியும் உருகி உருகி லவ் பண்ணியிருக்காங்க. அஞ்சலி அந்த பையனை உண்மையாக தாங்க லவ் பண்ணியிருக்கா. ஆனா அந்த பையன் அஞ்சலியை உண்மையா லவ் பண்ணல, அவளை ஏமாத்தி கர்ப்பமாயிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிருக்காங்க. காதல்னு சொல்லி ஒருத்தனை நான் உசுரா நம்புனேனே, ஆனால் அவன் என்னை இப்படி நடுரோட்டில் ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்ற ஏமாற்றத்தை அந்த பொண்ணால் தாங்க முடியலைங்க. இதுக்கப்புறம் நான் வாழ்றதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் கைப்பட லெட்டர் எழுதி வச்சுட்டு அஞ்சலி சூசைட் பண்ணிக்கிறான். அஞ்சலி பல மாசத்துக்கு முன்னாடியே சூசைட் பண்ணி செத்து போயிருந்தாலும் அவளோட ஆவி அந்த வீட்டை விட்டு போகாம அங்கேயே தாங்க சுற்றி சுற்றி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த 3 பசங்க அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரானுங்க. ஆனால் விசித்திரம் என்னன்னா அந்த பசங்க கண்ணுக்கும் இந்த அஞ்சலி ஆவி தெரிஞ்சிருக்கு. அந்த 3 பேருக்கும் அவ பேய்னே தெரியலங்க. அடடா, வீட்டுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு சுத்துதே அப்படின்னு சொல்லி நினைச்சு அது பேயா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவ பின்னாடியே சுத்தி இருக்கானுங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் அஞ்சலி பேய்கிட்ட போய் காதல சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பேய்க்கு செம காண்டாகுதுங்க. ஏற்கனவே ஒருத்தன் காதலிச்சு ஏமாத்தினதுனால தான்டா நான் செத்தேன், இப்போ நீங்க என் உடம்ப வச்சு விளையாட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி வெறியாகி டக்குன்னு அந்த பையனோட உடம்புக்குள்ள புகுந்து அவனோட மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸையும் வெறித்தனமா கொலை பண்ணுதுங்க. அந்த பேய் அப்புறம் அதே பையனை வச்சு அவனையே தீக்குளிக்க வச்சு சூசைட் பண்ணிக்க வைக்குது. ஸோ அந்த 3 பேரோட சாவுக்கு பின்னாடி இருந்தது நம்ம அஞ்சலி பேயோட ஆத்மா தாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இவனுங்க செத்ததுக்கு அப்புறம் தானே நம்ம விக்கி பையன் அந்த வீட்டுக்குள்ளே வரான். விக்கி கண்ணுக்கும் அந்த அஞ்சலி பேய் தெரிஞ்சிருக்கு தானே. ஆனால் அவள் விக்கியை எதுவும் செய்யலையே. ஏன்னா அந்த விக்கி அந்த பொண்ணை எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்திலையும் பார்க்கல, டிஸ்டர்பும் பண்ணலைங்க. அவன் பாட்டுக்கு மொட்டை மாடியில் தங்கிட்டு தான் வேலையை மட்டும் சைலண்டாக பார்த்துட்டு இருந்திருக்கான். அதனால் அஞ்சலியாவை இவனை விட்டுடுச்சு. ஆனால் இங்கே தாங்க கதையோட அடுத்த மரண ட்விஸ்டே இருக்குது. இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான அஞ்சலி பேய் விக்கியை ஒன்றுமே பண்ணலை. ஆனால் ஏற்கனவே செத்து போன அந்த 3 பசங்களோட பேய் தான் நம்ம விக்கியை வச்சு செஞ்சு நரக வேதனை காட்டியிருக்கு. இப்போ லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம பாலச்சந்தர் போலீஸுக்கு அப்படியே தலை சுத்துதுங்க. ஏன்னா அந்த 3 பசங்க பேய்ங்க விக்கியை டார்ச்சர் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு செம நல்ல எண்ணம் இருந்திருக்கு. அவனுங்க மைண்டு வாய்ஸ் என்னன்னா, டேய் விக்கி, நாங்கள் ஒன்று உன்னை சாகடிக்கணும்னு சுற்றலடா, எங்களை விட ஒரு பெரிய கொடூரமான பேய் இந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு, அவகிட்ட மாட்டினா நீ காலி ஆயிடுவ, அதான் உன்னை எப்படியாவது பயமுறுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்த பார்த்தோம். ஆனால் நம்ம விக்கி பையன் ஹவுஸ் ஓனருக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற நல்ல எண்ணத்தில் அங்கேயே தங்கி கடைசியில் அந்த பேய்கிட்டே மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஒட்டுமொத்தமான பயங்கர சம்பவத்தையும் அந்த டைரி லெட்டர் மூலமாக பாலச்சந்தர் போலீஸ் படித்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ நிஜமாலுமே இந்த அஞ்சலி பொண்ணால தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம பாலச்சந்தர் போலீஸ் அங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த டைமில் அந்த இருட்டு ரூமுக்குள்ளே இருந்து ஒரு கொடூரமான குரல் சத்தம் கேட்குதுங்க, பாலச்சந்தர் அப்படின்னு. அவ்வளோதாங்க நம்ம போலீஸ்காரனுக்கு அள்ளு விட்டுடுச்சு. டேய், கமிஷனரே என் பேரை சொல்லி கூப்பிட பயப்படுவான், இங்கே யாரடா அது அப்படிங்கிற மாதிரி கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாருங்க. அங்கே சூசைட் பண்ணி செத்து போன அஞ்சலி பேய் ரூபத்தில் வெறித்தனமாக நின்றுட்டு இருக்குங்க. போலீஸோட மொத்த தைரியமும் காலி. அப்போ அந்த ஆவி பயங்கரமாக கத்துது, இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கக்கூடாது, உடனே இங்கேருந்து ஓடிடு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. நம்ம போலீஸ் அதிகாரி துப்பாக்கி துண்டு துணி எல்லாத்தையும் போட்டுட்டு அம்மாடியோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே உயிரில் கயிறை பிடிச்சிட்டு வெளியே ஓடி வராருங்க. இப்போ மொத்த மேட்டரையும் சுருக்கமாக பார்த்தா அந்த பாலடைஞ்ச வீட்டில் நடந்த அத்தனை மரணங்களுக்கும் காரணம் நம்ம ஹவுஸ் ஓனரோட பொண்ணு அஞ்சலி தான். முதல்ல ஒருத்தன் காதலிச்சு ஏமாத்தினதுனால கர்ப்பமாகி அசிங்கப்பட பிடிக்காம அவ சூசைட் பண்ணிக்கிறான். அவளுக்கு அப்புறம் வந்த அந்த 3 பசங்களும் அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம காம பார்வையோட தப்பா நடக்க பிளான் பண்ணியிருக்கானுங்க. அதனால தான் அஞ்சலி ஆவியா மாதிரி ருத்ர தாண்டவம் ஆடி அந்த 3 பேரையும் கொடூரமாக கொலை பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள எவன் தப்பான எண்ணத்தோட வந்தாலும் அவனை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கே ஒரு பயங்கரமான காவலாக மாறி இருக்குங்க அந்த பேய். ஆனால் தான் சொந்த வீட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய அமானுஷ்ய பழிவாங்கல் சம்பவம் நடக்குதுன்ற விஷயமே அந்த சொந்த அப்பாவுக்கு கடைசி வரைக்கும் தெரியாதுங்க. அவரும் கடைசியில் பயத்துலையும் ஒவ்வொரு போதிலையும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருங்க. இப்போ நம்ம பாலச்சந்தர் போலீஸும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்க.
சரிடா இது பேயோட வேலை தான் அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிருவோம் அப்படின்னு. ஆனால் ஒரு நேர்மையான போலீஸா அவரால் இதை மனசார ஏற்றுக்க முடியலங்க. பல மாசங்கள் அப்படியே உருண்டோடுதுங்க. மறுபடியும் ஒரு நாள் அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு முன்னாடி நம்ம போலீஸ்காரர் வந்து நிற்கிறாருங்க. வீடு பூட்டி தான் கிடக்கு. ஆனால் அப்படியே மெதுவாக கண்ணை உயர்த்தி பார்த்தா அங்கே இருக்கிற ஜன்னல் வழியா அந்த அஞ்சலியோட உருவம் இவரை உத்து பார்க்குதுங்க. அதை பார்த்த உடனே போலீஸுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது, இந்த ஆத்மா இன்னும் அடங்கலை, கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த ஆவியால் ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லாவே புரியுதுங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன நம்ம விக்கி பையன் அப்புறம் என்ன ஆனான்னு தெரியலங்க. இனிமே அந்த வீட்டுக்குள்ளே வர எத்தனை பேரை அந்த அஞ்சலி பேய் சாகடிக்க போகுதுன்னு தெரியல. அப்படியே ஸ்க்ரீன் பிளாக் ஆகி பயம் தொடரும் அப்படின்னு பார்ட் 2க்கு லீடு கொடுத்து இந்த படத்தை எங்கே முடிக்கிறாங்கங்க. இந்த டார்க் படத்தோட முழு கதை விளக்கம் நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.